இன்றைய வசனம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்பிக்கையற்று பலனற்று தனிமையில் சோர்ந்து போயிருக்கிறோமா? நமக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது கடனாக கொடுத்த ரூபாய் வராமல் வேதனைப்படுகிறோமா? அல்லது குறிப்பிட்ட நோய் நிலையில் மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு வேதனையோடு நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோமா? அல்லது தொடர்ச்சியாக தேர்வுகள் எழுதி தொடர் தோல்வியால் துவண்டு போயிருக்கிறோமா? அல்லது கடன் பிரச்சனைகளால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோமா? வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்தும் வாய்க்காமல் காலம் கடந்து கொண்டு இருப்பதால் வேதனைப்படுகிறோமா? திருமணம் வாரிசுக்காக நெடுநாட்களாக காத்திருக்கிறோமா? கவலைப்படாதீர்கள். வேதம் சொல்கிறது, நெடுநாட்களாக காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். அன்பானவர்களே, வேதாகமத்தில் எசேக்கியேல் என்ற கர்த்தருடைய வல்லமையான தீர்க்கதரிசி ஒருவர் இருந்தார். கர்த்தர் ஒரு நாள் தரிசனத்தில் எசேக்கியேலை ஒரு சமவெளி நிலத்தில் கொண்டு போய்விட்டார். அந்த சமவெளி முழுவதும் எலும்புகளாக கிடந்தன. அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்காக சிதறி கிடந்த அந்த எலும்புகளை சுற்றி நடக்கும்படி எசேக்கியேலிடம் கர்த்தர் சொன்னார். அவர் அப்படி நடந்தபோது 2 விஷயங்கள் அவருக்கு பளிச்சென்று தெரிந்தன. ஒன்று அந்த எலும்புகளின் எண்ணிக்கை, மற்றொன்று அவற்றின் நிலைமை. அவை ஏராளமாக இருப்பதையும் மிகவும் காய்ந்து போய் கிடப்பதையும் அவர் பார்த்தார். பிறகு அந்த எலும்புகளை படிப்படியாக உயிர் பெற வைக்கும் 2 கட்டளைகளை எசேக்கியேலுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த எலும்புகள் யாவும் யுத்தத்தில் கொல்லப்பட்ட வீரர்களின் எலும்புகள். அந்த திரளான எலும்புகளை பார்த்து உயிர் அடையுங்கள் என்று சொல் என்பதுதான் முதல் கட்டளை. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொன்னதுமே எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. அவை ஒன்றோடு ஒன்று இணைந்தன. அதன் பிறகு தசைநாண்களும் சதைகளும் அவற்றை மூடின. வெளிப்புறமாக தோல் அவற்றை போர்த்தியது. அந்த உடல்கள் மேல் வீசும்படி ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல் என்பதுதான் 2வது கட்டளை. எசேக்கியேல் அப்படி சொன்னதும் காற்று 4 திசைகளில் இருந்து வந்து மாண்ட இவர்கள் மீண்டும் உயிரடையும்படிக்கு இவர்கள் உடம்பில் பிரவேசித்தது. அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த தரிசனம் நடக்கும்போது இஸ்ரேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனில் இருந்தார்கள். எருசலேம் அழிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை கேட்டபோது அவர்கள் நம்பிக்கையற்று பலன் இழந்து கடுமையான சோர்வுடன் காணப்பட்டார்கள். எங்களுடைய எலும்புகள் காய்ந்து உலர்ந்து விட்டன, எங்களுக்கு நம்பிக்கையற்று விட்டது என்று புலம்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்காக கர்த்தர் ஒரு செய்தியை சொன்னார். காய்ந்து போன எலும்புகள் பற்றிய இந்த தரிசனத்தில் அந்த நம்பிக்கையூட்டும் செய்தி அடங்கியிருந்தது. சிறைபிடிக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு மீண்டும் பலன் நம்பிக்கை கொடுப்பதாக கர்த்தர் உறுதி அளித்தார். அவர்களை திரும்பவும் எருசலேமுக்கு கொண்டு வந்து அங்கே வாழ வைப்பதாக அவர் வாக்களித்தார். சோர்ந்து போயிருந்த மக்களுக்கு அந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய தெம்பளித்திருக்கும். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த காலத்தில் சிறையிருப்பில் இருந்த எல்லோருமே தரிசனத்தில் எசேக்கியேல் பார்த்த எலும்புகள் போலவே மன ரீதியாக இறந்த நிலையிலே இருந்தார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காகவே எசேக்கியேலுக்கு உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் தரிசனம் காட்டப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றிற்காக காத்திருக்கும் போதுதான் அதன் வலி என்னவென்று புரியும். ஆகவே நாம் கவலைப்படும் விஷயங்களை, காத்திருக்கும் காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் துதியோடும் புகழ்ச்சியோடும் நாம் ஜெபவேளையில் தெரிவித்து வேண்டுதல் செய்தால் நாம் வேண்டிக் கொள்ளும் காரியங்களில் தெய்வீக சமாதானத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவனுள்ள தேவன். ஆகவே அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபம். இரக்கமுள்ள தேவனே, வியாதியை என்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்களித்தீரே, உமக்கு நன்றி. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் அருளும். தேவனே, நீர் எங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்தருளும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உமது வழியில் நடக்கவும் கற்றுத்தாரும். உம்முடைய அன்பையும் மனதுருக்கத்தையும் இந்த உலகத்திற்கு பகிர்ந்து கொள்ள ஒரு பாத்திரமாய் என்னை வணைந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன்.